ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். தமிழக அரசுலேருந்து பாருங்க, சுகாதாரத்துறையில தான் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதிய பொறுத்தவரைக்கும், நீங்க குறைந்தபட்சம் 8த் பாஸ் பண்ணதுலேருந்து டிகிரி வரைக்குமே இதுக்கு எலிஜிபிள் தான். சேலரின்னு பொறுத்தவரைக்கும் 18,000 உங்களுக்கு ஸ்டார்ட்டிங் சேலரியே வந்து இருக்கும். எக்ஸாம் இல்லாம உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நேர்முக தேர்வு மட்டும் தான் வந்து இருக்க போது. லாஸ்ட் டேட் வந்து 21 பிப்ரவரிக்குள்ளார நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபீஸ் அந்த மாரி எதுவுமே கிடையாது. இப்ப இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்க இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபிரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். மாவட்ட சுகாதாரத்துறையில தான் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து வந்திருக்கு. எல்லாருமே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நீங்க எப்படி விண்ணப்பிக்கிற மாரி இருக்கும்னா, அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வெப்சைட்ல வந்து குடுக்கல. நீங்க நேர்ல பக்கமா இருந்தா நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்க இந்த அலுவலகத்துக்கு வந்து நீங்க நேர்ல போய் அப்ளிகேஷன் வாங்கிக்கலாம். அப்ளிகேஷன் வாங்கி கரெக்ட்டா நீங்க ஃபில் பண்ணிட்டு உங்களோட சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்க இணைக்கணும். அது என்னென்ன சர்டிபிகேட்ஸ் இணைக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க பாருங்க. கல்வி தகுதிக்கான சான்று, மதிப்பெண் சான்று இது 2யும் வந்து நீங்க இணைச்சு இங்க அட்ரஸ் குடுத்துருக்காங்க பாருங்க. விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரின்னு செயல்பாட்டு செயலாளர், மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலர் அலுவலகம், பழைய அரசு மருத்துவமனை வளாகம், செங்கம் சாலை, திருவண்ணாமலைன்னு குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இந்த அட்ரஸுக்கு தான் நீங்க வந்து நேர்லயோ இல்லன்னா நீங்க தபால் மூலமா நீங்க விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து 21 பிப்ரவரி தான் வந்து லாஸ்ட் டேட். ஈவினிங் 5 PM வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு. அதுக்குள்ளார நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம். இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாரி எதுவுமே கிடையாது. ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு நேர்முக தேர்வு மட்டும் தான் வந்து இருக்க போது. 2 விதமான கேட்டகரில போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. ஸ்டாஃப் நர்ஸ் கேட்டகரிக்கு வந்து ஒரு 5 வேக்கன்சி வந்து குடுத்துருக்காங்க. இதுக்கு குவாலிஃபிகேஷனா வந்து பாருங்க, டிப்ளமோல வந்து நீங்க ஜெனரல் நர்சிங் மிட்வைஃபரி ஜிஎன்எம் வந்து நீங்க பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா பிஎஸ்சில நீங்க நர்சிங் முடிச்சிருந்தாலுமே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ரூ. 18,000 உங்களுக்கான சேலரி வந்து வரும். அடுத்து மல்டி பர்ப்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு அப்ளை பண்றீங்கன்னா 2 வேக்கன்சி இருக்கு. இதுக்கு நீங்க 8த் பாஸ் பண்ணியிருந்தாலே எலிஜிபிள் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ரூ. 8,500 வந்து உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.